பெற்று வேறு முருகனுக்கு அரோரை, எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரை. குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சம்சம். எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இணையதளத்தை வரிசைப்படி பாடல் எண் 1176 பால் மொழி படித்து என துவங்கும் பொது பாடலுக்கான இசை விடயத்தை ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது அந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தையும் பாராயணத்தையும் பழனியாண்டம் திருவடிக்கு காணிக்க செய்வோம். முருகாச்சனம். இந்த பாடல் முருகா எனக்கு உன் திருவடி சிந்தனை நல்கா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தானன தனத்த தாத்த தானன தனத்த தாத்த தானன தனத்த தாத்த தனதான, இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. இப்போ பாடலை பார்க்கலாம். பால்மொழி படித்து காட்டி ஆடையை நிகழ்த்து காட்டி பாயலில் இருத்தி காட்டி அனுராகம் பாகிதழ் கொடுத்து காட்டி நூல்களை விரித்து காட்டி பார்வைகள் புரட்டி காட்டி உறவாகி மேலகம் அடித்து காட்டி தோதக விதத்தை காட்டி மேல்விழும் நலத்தை காட்டும் மடவார்பால் மேவிடும் மயக்கை தீர்த்து சீர்வதன் நினைப்பை கூட்டு மேன்மையை எனக்கு காட்டி அருள்வாய். காலனை உதைத்து காட்டி ஆவியை வதைத்து காட்டி காரணம் விளைத்து காட்டி ஒரு காலம் காணிலில் நடித்து காட்டி ஆலமும் இடற்றில் காட்டி காமனை எரித்து காட்டி தருபாலா மாலூர நிறத்தை காட்டி வேடுவர் புலத்தில் காட்டில் வாலிபம் இழைத்து காட்டி அயர்வாகி மான்மகள் தனத்தை சூட்டி ஏனென அழைத்து கேட்டு வாழ்வு உரு சமத்தை காட்டும் பெருமாளேன்னு முடிகிறார். ஆகா, பால்மொழி படித்து காட்டி ஆடையை நிகழ்த்து காட்டி பாயலில் நிறுத்தி காட்டி அனுராகம் பாகிதழ் கொடுத்து காட்டி கநூல்களை விரித்து காட்டி பார்வைகள் புரட்டி காட்டி உறவாகி மேல் நகம் அழுத்தி காட்டி தோதக விதத்தை காட்டி மேல் விழும் நலத்தை காட்டும் மடவார்வால் மேவிடும் மயக்கை தீர்த்து சீர்பத நினைப்பை கூட்டு மேன்மையை எனக்கு காட்டி அருள்வாயேன்னு கேட்குறார் சுவாமி. முதல் பகுதியில் ரொம்ப இணக்கமான வார்த்தைகளை வச்சு சுவாமி இந்த அடிகளை புனைஞ்சிருக்கார். என்ன? பால்போலும் இனிய வாசகங்களை பேசி உடுத்துள்ள ஆடையை தளர்த்தி காட்டி படுக்கையில் உடனிருக்க வைத்து காட்டி காமப்பற்றை விளைக்கும் பாகு, அதாவது வெள்ளம் போல இனித்த பாகிதழ் ஊர்களை தந்து காட்டி நூல்களை, அதாவது காமநூல் விஷயங்களை கொக்கோக சாஸ்திர நுட்பங்களை எல்லாம் விவரமாக எடுத்து காட்டி கண் பார்வையை புரட்டி காட்டி நட்பு பூண்டு உடலின் மேலே நகத்தை அழுத்தி காட்டி தோதக விதத்தை, அதாவது வஞ்சக விதமான செயல்களை எல்லாம் காட்டி மேலே விழும் ஆலிங்கன சுகங்களை காட்டிடும் மாதர்களிடம் அல்லது மாதர்களிடத்தே சென்று பொருந்தும் காம மயக்கை ஒழித்து சீரான உன்னுடைய திருவடி நினைப்பை கூட்டி வைக்கும் திருவருள் மேன்மையை எனக்கு நீ காட்டி அருள் புரிய வேண்டும்னு முதல் பதில வேண்டுகிறார். ரெண்டாவது பதில் என்ன சொல்றாரு? காலனை உதைத்து காட்டி ஆவியை வதைத்து காட்டி காரணம் விளைத்து காட்டி ஒரு காலம் காணில் நடித்து காட்டி ஆழமும் இடற்றில் காட்டி காமனை எரித்து காட்டி தருபாலா மாலூர நிறத்தை காட்டி வேடுவர் புணத்தில் காட்டில் வாலிபம் இழைத்து காட்டி அயர்வாகி மான்மகள் தனத்தை சூட்டி ஏன் என அழைத்து கேட்டு வாழ்வுறு சமத்தை காட்டு பெருமாளேங்கிறார். ஆகா, காலனை உதைத்து காட்டியும் அவன் உயிரை வதை செய்து காட்டியும் அங்கனம் உதைத்ததின் காரணத்தை எடுத்து காட்டியும் ஒரு காலம், அதாவது ஊழியின் முடிவில், அதாவது அந்தியாம் ஒரு பொழுது சுடுகாட்டில் நடனம் செய்து காட்டியும் விஷத்தை கண்டத்தில் கழுத்தில் காட்டியும் மன்மதனை எரித்து காட்டிய பெருமானாகிய சிவன் தருகின்ற தரு புதல்வனே வள்ளி, எங்கள் தாய் வள்ளி காதலும்படி உன்னுடைய மேனி ஒளியை காட்டி வேடரின் திணிப்புன காட்டில் வாலிப, அதாவது காளை பருவத்தின் சோர்வை காட்டி மனம் தடச்சி உற்று மான்மகள் வள்ளியின் கொங்கையை சூட்டி தலை அணையாகச் சூடி அழைத்து ஏன் இந்த சிறு குடியில் இருக்க வேண்டும் என கூறி வள்ளியை உடன் வரும்படி அழைத்து அந்த அழைப்புக்கு அவள் இணங்கியதை கேட்டு அவளுடன் தனிகையில் வந்து வாழ்வுறும்படியான சாமர்த்தியத்தை உலகிற்கு காட்டிய பெருமாளே பத நினைப்பே அருள்வாயங்கிறார். ஆகா, என்ன ஒரு அற்புதமான வரிகளை சுவாமி இந்த பாடலை வச்சிருக்கார் அப்படின்னு அவன் நினச்சி புலகாங்கி அடைய வேண்டிய வரி. காலனை உதைத்து, இது காலனை உதைத்த வரலாறு, காமனை எரித்த வரலாறு, இதெல்லாம் நம்ம பல்வேறு திருப்புகழ் பாடல்களில் நம்ம படித்த விஷயம். அதைத்தான் இந்த பாடலில் சுவாமி சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பாலை மாதிரி இனிக்கிற பேச்சுக்கள்லாம் பேசி உடுத்துள்ள ஆடையை தளர்த்தி காட்டி படுக்கையில் உடன் அமர்த்தி வைத்து காட்டி வெள்ளம் போல இனிய வாய்தல் ஊர்களை கொடுத்து காம நூல்கள்லாம் விவரமாக எடுத்து காட்டி கண் பார்வையை சுழற்றி காட்டி நட்பு பூண்டு உடலின் மேல் நகத்தை அழுத்தி நகைக்குறியிட்டு வஞ்சக செயல்களை எல்லாம் காட்டி மேலே விழுந்து தாவும் சுகங்களை எல்லாம் காட்டி அப்படி காம இச்சைக்கு உட்படுத்தும் விலைமாதரிடத்தை சென்று அடையும் காம மயக்கு என்ற தவிப்பை ஒழித்து
சீரான உன்னுடைய திருவடி நினைப்பை கூட்டி வைக்கும் மேன்மையான எண்ணத்தை எனக்கு நீ தந்து அருள் புரிய வேண்டும்னு கேட்குறாரு. எப்படி முதல் பதில். ரெண்டாவது பதில் கேட்குறாரு, பராக்கிரமங்கள். யமனை காலால் உரித்து காட்டியும் அவனுடைய உயிரை திருக்கடையூரில் வதம் செய்து காட்டியும் அவ்வாறு வதைத்தன் காரணத்தை விளக்கி காட்டியும் அந்தி பொழுதுல சுடுகாட்டில் நடனம் செய்து காட்டியும் ஆலகால விஷயத்தை கண்டத்தில் நிறுத்தி காட்டியும் மன்மது நெற்றிக்கண்ணால் நிறுத்தி காட்டியும் செய்த சிவபெருமானருடைய மகனே, வள்ளி காதலுறும்படி தன்னுடைய திருமேனியின் ஒளியை காட்டி வேடரில் திணைப்புண காட்டில் காடை பருவத்தின் சோர்வை காட்டி தளர்ச்சி உற்று மான் பெற்ற மகளாகிய வள்ளியின் மார்பின் தலை வைத்து சாய்த்து அவளை தழுவி நீ ஏன் இந்த சிறுகுடியில் இருக்க வேண்டும் என்று கூறி தன்னோடு திருத்தணிக்கு வரும்படி அழைத்து அவள் இணங்கியதை கேட்டு அவளோடு இனிய வாழ்வு பெற்று தன்னுடைய சாமர்த்தியத்தை இந்த உலகிற்கு காட்டிய பெருமாளே அப்படின்னு ரொம்ப இணக்கமான ஒரு திருப்புகழ் பாடலை எம்பெருமான் திருவடியில் சுவாமி சமர்ப்பணம் என்றார். இந்த பாடலை நாமும் எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பார்த்துவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோகரா. முருகாஜனம். குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். முருகா 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 முருகா.